கேக்குதுங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஏன் என்னய்யா யூடியூப்ல உனக்கு அவருக்கு என்னய்யா தான் பிரச்சனை? நான் திருவண்ணாமலேருந்து பேசுறேன். சொல்லுங்கய்யா. யார் கேக்கு? இவரு சிவகுமார், திருப்பூர். சொல்லுங்கய்யா. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ பாட்டுன்னு போட்டுருக்கீங்க யூடியூப்ல அவரை பத்தியே. பார்த்துன்னு தான் இருக்கேன். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நீங்க யார் ஐயா? நீங்க எப்படி அவரு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும், ஃபேஸ்புக் மூலியமா வந்தார் அவரு. அப்படியா? தெரியுமா? என்னய்யா உங்க பேர் சொன்னா அவருக்கு தெரியுமா? பேர் சொன்னாவா? திருவண்ணாமலைக்காரன் சொன்னா தெரியும். புரியுது புரியுது புரியுது. என்ன வேலை பாக்குறீங்கய்யா? ஏற்கனவே உன்கிட்ட பேசிக்கிறேன் ஐயா, உடுக்க பத்தி பேசியிருந்தேன் நானு. உடுக்கை பத்தி பேசியிருந்தீங்களா? தெரியலையே, ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? ஆமா, நானும் மாந்திரி கத்துட்டு தான் இருக்கேன். அப்படியா? அவர்கிட்ட கத்துட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் அவர்கிட்ட போறேன் நானு. நான் சென்னையில இருந்து கத்துட்டு வந்தேன். ஐயா என்ன வயசு ஆகுது? மாந்தி இப்ப படிக்கிறீங்க? பார்த்தா பெரிய 50 ஆயிடுச்சு எனக்கு. 50 வயசுல இப்ப மாந்திரி படிக்கிறீங்க? இல்ல, ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு நான் எடுத்து. எப்படி போயிட்டு இருக்கீங்க மாந்திரி? இப்போ போயிட்டு இருக்குதா? அப்படியே போயிட்டு இருக்கு. திருவண்ணாமலைக்காரனா? இல்லையா, அங்க லோக்கல் தான் இருக்கு. திருவண்ணாமலைக்காரனா அவருக்கு தெரியுமா? சிவகுமாருக்கு, யோசித்திக்கு? தெரியும். அவரு எனக்கு ஒரு மந்திரம் ஒண்ணு கொடுத்துக்கிறாரு. நான் கேட்டேன், எச்சனி கேட்டேன். ஐயா எச்சனி கொடுக்குறேன், 100 பேருக்கு இலவசமா கொடுக்குறேன்றீங்களா? அது எப்படி ஐயா அப்படின்னு கேட்டேன். கேட்டு அப்புறம் என்ன பண்ணா, அவரு நான் உனக்கு கொடுக்குறேன், முதல்ல கணபதி மந்திரம் படி அப்படின்னாரு. அது சரி. எந்திரமா மந்திரமா அனுப்பிச்சாரு. நான் சொல்லல, ஆனா நான் மாந்திரிக எடுத்துக்கிறேன்றத சொல்லல. புரியுது. எச்சனி எடுத்துக்கிறேன்றத நானும் சொல்லல அவருக்கு. ஃபேஸ்புக் வந்தாரா, சரி இப்போ சொல்லுங்க ஐயா, நானும் வரேன் ஐயா, என்னைக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா. முதல்ல இந்த மந்திரத்தை படிங்க, அப்புறம் வாங்க அப்படின்னாரு. அதேதான். அதுக்கப்புறம் 2வது போன் போட்டா, எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்ல பேசுங்க அப்படின்றாரு. சரிங்க, நான் அதோட விட்டுட்டு நான் அவரை. அது நீங்க நார்மல் கால பேச ரெக்கார்ட் போடுன்னு சொல்லி அவர் பயப்படுவாரு. அதான் ஏதோ உங்களை பார்த்தா பயப்படுறாரு அவரு. என்ன பார்த்து ஏன் பயப்பட போறாந்தாலும்? எப்படி நீங்க நீ சொல்ற மாதிரி எதனா ஒண்ணு கேட்டோம்னா வச்சுக்க, அவர் சரியா பதில் சொல்ல மாட்டாரு. ஆமா, இப்ப நீங்கனாச்சும் இதை பேசுறீங்க, சரிங்க பேசுறீங்க, அவரு அது கூட பேச மாட்டேன்றாரு அவரு. எல்லாமே வாட்ஸ்அப்ல காலில் வாங்க, நான் 100 பேருக்கு எச்சனி தரேன்னா இது எப்படிங்க கொடுப்பாங்க? எப்படி சாத்தியமா? அது சாத்தியம் சுத்தமா இல்லையா? அதுக்குதான் கேக்குறான். இப்ப 100 பேர் கொடுக்குறாங்கன்னா அதுல 10 பேருக்கு தான் அது சாத்தியமாகும். இப்ப அவ்வளவுலாம் பேசாதீங்க. இப்ப ஒரு குடுவை, அந்த கலையம் இருக்குல்ல, சின்னதா அந்த மண் சட்டி. தெரியும், சொல்லுங்க. அது எவ்வளவு வரும் உங்க மதிப்புக்கு சொல்லுங்க. அது என்ன ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும். ஏங்க அதெல்லாம் 50 ரூபா வருங்க. அதான் 50 ரூபாய். அது 50 ரூபாய் தான். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு யாரு தரா? ஒரு 50 ரூபா வச்சுக்கிங்க, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். சின்னதா இருக்குது, பெருசா இருக்கு, ஹைட் தாங்க இந்த மாதிரி இருக்குது. 50 ரூபா. 50 ரூபாய். ஆமா, 50 ரூபாய் ஒரு குடுவை. 50 ரூபாய். ஆமா, ஒரு 50 ரூபா ஒரு குடுவை. சரி. என்கிட்ட என்ன சொன்னா, நாங்க குடுவை தரோம், பதில போட்டுருக்காங்க, எல்லாம் ஒண்ணும் இல்ல, எந்திரம் வெள்ளை இருக்கு, வேறு அத்தரு புணுகு இதெல்லாம் நாங்க உள்ளார வைக்கிறோம், வச்சு எந்திரத்துல எச்சினி மந்திரத்தை எழுதி நாங்க உள்ள வச்சு கொடுக்குறோம். இதுதான் மூலிகை அவருக்கு சொல்ற கேளுங்க, வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தான். சரி, ஒரு குடுவை ஒரு 50 ரூபா, ஒரு சட்டி 50 ரூபா, அது உள்ள ஒரு தகுடுக்கு ஒரு 15 ரூபான்னு வச்சுக்கீங்க. வால் தகுடு ஒரு 15 ரூபா, உள்ள அத்தர் 30 ரூபா. ஆமா, அப்ப 15 ஒரு 30 45 ரூபா. ஒரு சட்டி ஒரு 50 ரூபா 95 ரூபா. உள்ள பச்சை கருப்புறம் ஒரு 10 ரூபா 20 ரூபா வச்சுங்க. இருக்குது. அப்ப 105 ரூபா. உள்ள அப்புறம் புணுகு, அவன் சொல்ற மாதிரியே புணுகு கூட கடையில விற்கிற டப்பா 20 ரூபா 25 ரூபா வருது. இருக்குது மட்டக்கோட்டில. எல்லாம் போட்டா ஒரு 200 ரூபா வருமா அதிகபட்சம்? வரும்.
அப்புறம் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இலவசமா குடுவை தான் தரேன், அதுக்கு பூஜை பண்றதுக்கு ஒரு பழம்லாம் வாங்கணும்ல, அந்த வந்து பழத்துக்கு வந்து ஆப்பிள் ஒண்ணு ஆரஞ்சு ஒண்ணு ஒரு 5 பழம் வச்சு ஒரு பூஜை பண்றாராம். ஆமா. அதுக்கெல்லாம் காசு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி. எல்லாம் சேர்த்து ஒரு 350 ரூபா 400 ரூபா வரும்னு சொல்றான். சரி. ஒரு கதை 100 பேத்து கொடுக்க இலவசம்ன்றான். நான் என்ன கேக்குறேன்னா, நீ 100 பேத்துக்கு ஒரு குடுவை ரெடி பண்ணா என்னுடைய கணக்குக்கு ஒரு 250 ரூபா வருதுன்னு வச்சுக்கிங்க. 100 பேருக்கு. அப்ப 100 ஒரு குடுவை 250 ரூபா. ஒரு குடு மொத்தம் எல்லாம் சேர்த்து 250 ரூபா. அப்புறம் ரெண்டு மேல துணி இருக்குது, நூல் இருக்குது, எல்லாம் வச்சு குடுக்குற. அப்ப 4 குடுவை 1000 ரூபா ஆச்சு. இப்போ 4 குடுவை 1000 ரூபா ஆச்சு. 100 குடுவை அப்படின்னு கணக்கு போட்டா அப்படியே ஒரு சில லைன்ல இருக்கு. 100 இன்ட்டு 250 25,000 ரூபா ஆச்சு. 25,000 யாரு காய விட்டு காசு தருவா? நீங்க சொல்லுங்க. நீங்க தருவீங்களா? 25,000 நீங்க சம்பாதிக்க முடியாது. ஒருத்தர் வந்தா கூட ஒரு 5,000 10,000 தான் சம்பாதிக்க முடியும். நான் கேட்கறது சம்பாதிக்க சொல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க. 25,000 அவன் பாக்கெட்ல இருந்து பொதுமக்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன தலையெழுத்தா இல்ல விதியா இல்ல இவன் எப்படி எடுத்து தருவான்? நீங்க தருவீங்களா? நான் தருவேன். 25,000 எடுத்துருந்தாங்க அப்படி கொடுப்போமா? கொடுக்க முடியாது. வந்து 250 அடக்கம் வருதுங்க, ஒரு 50 ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்கு. திருப்பம் எல்லாம் கொடுக்குறான்னு எதுக்குமே இல்ல. ரோட்ல போறவன கூட்டு வச்சு அவன் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? கோயில் எல்லாம் இந்த பிரசாத கப்புல கொடுக்கல, இந்த கையேந்தி பவன் மாதிரி. ஆமா. ரோட்ல பிரசாத கப்புல வச்சு கையில கொடுப்போம் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பாக்கமாப்பா இந்த வாங்கிட்டு வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவன் சொல்றது பார்த்தா. அது வந்து மாந்திரிகத்துக்கு சாத்தியமில்லாத. சொல்றது புரியுதுங்களா? இப்ப முறையா டீச்சை வாங்கி முறையா வந்து பூஜை பண்ணி பயிற்சி எடுக்கல இருக்கிறவனுக்கே சாமி வரமாட்டேங்குது. இவன் வந்து ரோட்ல போறவங்க கூட்டு வச்சு இலவசமா கொடுக்க தரேன்னு சொன்னா அது வந்து சாத்தியமானா சாத்தியம் இல்ல. ஏன்னா இவன் சொல்ற கணக்குப்படியே கம்மி ரேட் 25,000. நீ 100 பேருக்கு கொடுத்தனா ஒருத்தருக்கு தான் செலக்ட் ஆகும். சும்மா நீங்க என்னங்க அப்புறம் மெண்டல் பேர் பேசுறீங்க? சொல்லுங்க. அப்புறம் அவன் பேர் தெரியுங்க, அப்புறம் அவன மாதிரி தான் நீங்க இருப்பீங்க போல இருக்கு. இல்ல சொல்றத கேளுங்கன்றா. அப்புறம் சும்மா செலக்ட் ஏங்க ரோட்ல நீங்க இப்ப நீங்க வேலை படிக்கிறீங்களா? சரியா? இப்ப ரோட்ல ஒருத்த போறவங்க கூட்டு வச்சு மந்திரம் கொடுப்பீங்களா நீங்க முன்ன? அது எப்படி முடியுமா? அப்படியே அப்புறம் எப்படி அப்புறம் செலக்ட் ஆகல? அது நமக்கு அது செட் ஆகாத வேலை தானேங்க. செட் ஆகாது. ரோட்ல ஒருத்த போறான், அவனை கூப்பிட்டு இருந்தா வாங்கிட்டு போனா அவனுக்கு எப்படி மாந்திரியத்தை பத்தி என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? நீ எப்படி குடுக்குற? அது கூட 1 ரூபா செருப்போ ஏதோ கேட்டாங்க, என்ன தேடி வந்தான் நாடி வந்தான், ஏதோ என்னால முடிஞ்சிருந்தா ஒரு குடுவை கொடுத்தேன், 10 பேருக்கு கொடுத்தேன், ஒருத்தர் ஃப்ரீயா கொடுத்தேன்னு சொன்னா கூட சரி போன்னு சொல்லலாம். ஆமா. எதுக்கு மேல நீ குடுவை கொடுப்ப? எல்லாம் கம்மி பட்ஜெட் போட்டாலே 25,000 வருது. யாரும் இந்த காலத்துல ஃப்ரீயா 25,000 யாராவது தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்ப நீ அது குடுக்கறத பொய் தானே? பொய் தான் அது. அப்படி 25,000 நீ குடுக்கறனா அதுல உனக்கு ஆதாயம் என்ன? அதே சொல்லு. எதுவுமே ஆதாயம் இல்லையா உனக்கு? ஆதாயம் இல்லாம அவன் எப்படிங்க தருவான்? ஏங்க அவர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாரு? அவரு ஃபுல்லா வாட்ஸ்அப்ல எல்லாமே குரூப் சேர்த்துக்கிறாருங்க அவரு. ஆமா, குரூப் சேர்த்து அவரு ஒன்னு மந்திரத்தை சொல்லுவாரு. அவர் சொல்றது பூரா ஏத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே நான் வந்து ஒரு மாந்திரிகவாதி, பெரிய மாந்திரிகவாதி, அவ்வளவுதான். நவசக்தி அம்மா சொல்றது உண்மை. நவசக்தி அம்மா காலை வணக்கம். நவசக்தி அம்மாவுக்கு வந்து மாலை வணக்கம். அவன் ஆம்பளை தானங்க, அவனை போய் அம்மாங்கிறாங்க. அப்ப அவன் பொட்ட போலாமா? அவரை பார்த்தா அப்படிதான் இது போட்டோல பார்த்தா. சொல்றது புரியுதா இல்லைங்களா? நவசக்தி ஐயான்னு சொல்லுங்க, இந்த மாந்திரிக ஐயான்னு சொல்லுங்க. ஆமா. நவசக்தி அம்மாவுக்கு வணக்கம், நவசக்தி அம்மாவுக்கு காலை வணக்கம் மாலை வணக்கம். 10 பண்ணாடைங்க அந்த குரூப்ல இருக்குதான் செய்யறானோ. சரி. ஆமா. அப்ப இலவசமா குடுவை கொடுக்கறது பொய். சரி, நீ அப்படியே இலவசமா நீ குடுக்கறப்பா, ரைட்டு. அதுல உன்னுடைய உள்நோக்கம் என்ன? அதே சொல்லு. உள்நோக்கம் என்ன? நீ குடுக்கற ரைட்டு,
நீ நம்ம மீறி கேட்டோம்னா எப்பா நான் 100 பேருக்கு நான் இலவசமா கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ சொல்றேன்னு வச்சுக்க. ஆமா நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப அதனோட உள்நோக்கம் என்ன சொல்லு? 100 பேர் கொடுக்குன்னா உனக்கு உள்நோக்கம் என்ன? அது இதுதான் என் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. 100 பேருன்னு சொல்லிட்டாரு அவரு. சொல்லிட்டு 100 பேர் குரூப்ல சேர்க்கறதுங்க. சேர்த்துட்டு நான் பெரிய ஆளுன்றது காமிக்கிறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏங்க ஒரு குரூப்ல ஆயிரக்கணக்கான பேர் எல்லாம் குரூப்ல இருக்காங்க. இது 100 பேர் வச்சு நீ என்ன குரூப் கொண்டக்கா குரூப் நடத்த போற? ஒண்ணு அவர் தெரிஞ்சு சொல்ல போறாரு. குரூப் நடத்த போற அவரு தெரிஞ்சு சொல்லுவாரு. அவரு பெரிய ஆள் ஆத்து இல்லையா? அதுக்கு வேணும்னா ஏங்க இவ்வளவு குரூப் இருக்குது. ஃபேஸ்புக் யூடியூப்ல போய் நீங்க குரூப் சும்மா வாட்ஸ்அப் கொடுத்தாட்டினா ஊருக்கு குரூப் வருது, பிளி பிளின்னு இருக்குது. எதனால நீ கலந்துக்கலாம், சேர்ந்துக்கலாம். அப்படிலாம் இல்ல. பொதுவா நீ சொன்ன மாதிரி அப்ப அது என்ன உள்நோக்கம்? அது 100 பேர் கொடுக்கணும், என்ன உள்நோக்கம்? அதுல உள்நோக்கம் இருக்கணும்ல. அப்படிதான் சொன்னா 1000 மரக்கன்று நடுறோம்னா, அப்புறம் மாந்திரிகம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் 50,000 ரூபாய் ஃபீஸ். அவன் பழைய பதிவெல்லாம் பாத்திருக்கீங்களா? பழைய பதிவெல்லாம் பாக்கலையா? ஆமா, 50,000 ரூபாய். இந்த தீட்சை வாங்கினா அந்த அவ்வளவு ரேட்டு, இந்த தீட்சை வாங்கினா இவ்வளவு ரேட்டு. 50,000, 35,000, 20,000, 15,000 கீழே அவன்கிட்ட தீட்சையே கிடையாது. சும்மா. சரி, அவரு உண்மையிலேயே அவரு குட்டி எச்சனி எல்லாம் வச்சிருக்காரு. அவன் வச்சிருந்தா அவன் ஏங்க வாடகை வீட்டுல குடியிருக்கணும்? வாடகை வீட்டுல குடிக்கிறாரா? அப்ப பின்ன என்ன, அவன் வாடகை வீட்டுல அட்டை வீட்டுல குடியிருக்கான். போய் வீடியோல பாருங்க, பேசுற வீடியோல. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே? நீங்க இல்லையே. நான் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்? அவரு உன்னை பத்தி நல்லா திட்டுறாரு அவரு. அவன் ஏங்க வித்த தெரியா திட்டதான் செய்வேன். நான் உங்களே ஒரு வார்த்தை சொல்ல, என்னங்க சும்மா இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு கேட்கலையா? ஆமா. நீங்க என்ன கோச்சிக்கிட்டீங்க? இல்ல அவரு அதிகமா திட்டுறாரு. இப்ப பேர் சொன்னாலும் திட்டுறாரு அவரு. அதுதான், நீங்க என் பேரை சொன்னீங்கன்னா நீங்க என்னுடைய ஆளு நினைச்சு உங்களை திட்டுவான். அதான் என்னையும் திட்டுவான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ ஏன் திட்டுற? நீ வித்தக்காரன் தானே? ஆமா. உங்க பேர் என்னங்க? என் பேர் மாரிமுத்து. மாரிமுத்து. நான் என்ன சொல்றேன், ஐயாப்பா நீ வித்தக்காரனா மாரிமுத்து ஐயா ஜெயிச்சு காட்டுறாம்பா. நீ என்ன ஜெயிக்க வேணாம், மாரிமுத்து ஐயா இப்பதான் படிக்கிறேன்றாரு. ஆமா. அவரு அரை குறையோ குறை குறையோ. அவர் ஒரு மாணவர், நீ குரு தானே? மாரிமுத்து ஐயா ஜெய், இந்த திருவண்ணாமலை இருக்க மாரிமுத்து ஐயா நீ ஜெயிச்சு காட்டு நான் சொன்னா அதுக்கு நீ திட்டுவியா? அது எப்படி திட்ட முடியும்? அதுதான், அதனாலதான் திட்டுறான். அப்ப தெரியல. இப்ப இதே கூப்பிட்டு இந்த மாரிமுத்து ஐயா நீ ஜெயிடானா, உங்களை எங்க இருந்தா தேடி பிடிச்சி உங்களுக்கு வண்டி எடுத்துட்டு பஸ் ஏற, ட்ரெயின் ஏற, ரயில் ஏற உங்க வீட்டுக்கு வந்துடும். நான் வருவனா வரமாட்டேனா? நீங்க சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இப்ப என்ன ஜாலக்காட்டை நீ வாடா மோதி பார்க்கலாம் கூப்பிட்டா நான் வருவேனா உங்களை திட்டுவேனா? வந்து பாப்பீங்க. வந்து பாப்பேன். வந்து யாரு என்ன வித்தா எப்படி அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம். என்ன இருக்குன்னு பாப்பா, முடிஞ்சா சரிங்க நம்ம பேசுவோம், பேசி பாப்போம். ஒத்து வந்த மாதிரி நான் கொஞ்சம் மெரிட்ல போற மாதிரி தெரிஞ்சுன்னா, ஐயா உங்களோட எனக்கு வித்த தெரியும், நான் கொஞ்சம் விஷயம் வச்சிருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். 2-3 விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்குள்ளே நம்ம பேசி பாப்போம். நேரடியா சண்டைக்கு போக மாட்டேன். என்ன ஒருத்தன் அப்படிதான் சொன்னான், திருவண்ணாமலை பெரிய ஆளு அப்படி இப்படின்னா ட்ரெஸ் கொடுத்தான். நான் நேரா போயிட்டு அவன் வீட்டுக்கு கார் எடுத்துட்டு வாடா சாமி உட்கார வச்சு பேசுனா ஒண்ணுமே இல்ல, சும்மா வேஸ்ட். கடைசியா ஒரே வார்த்தைய சொல்லிட்டான். நான் பெரிய லெவல்ல சீன் போட்டு இருந்தேன். அப்பா நீ என்னடா பேசுனது தெரியல வந்துட்ட. நான் என்ன விட்டுரு, நான் டம்மி பீஸ் தான், நான் தொழில் பண்றேன், தயவு செஞ்சு என் தொழில் என்னையும் அசிங்கப்படுத்திடாத அப்படின்ட்டான். அப்படிலாம் டம்மி பீஸ் நம்ம சொல்லக்கூடாது. அதாவது அவன் முடியல சாமின்ட்டு வந்துடுறேன் அவனே சொல்லிட்டாங்க. நான் 2-3 விளக்கம் கேட்டேன், அவன்கிட்ட விளக்கம் இல்ல. விளக்கம் தெரியலன்னா அப்புறம் தெரியலன்னா தானே சொல்ல முடியும். ஆமா, சொல்றது புரியுதா இல்லைங்களா? கேட்டதுக்கு அவன்கிட்ட பதில் இல்ல. இல்லைங்க உங்க லெவலுக்கு என்ற விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டான், ஒரே வார்த்தை ஒத்துக்கிட்டான். உங்க லெவல பார்த்தா நான் டம்மி தான்ட்டான். அதனால இப்ப என்ன நான் என்ன சொல்றேன், நீ நம்ம தொழில் பண்ற, உன்னை நான் காட்டி கொடுக்கவோ அசிங்கப்படுத்தவோ நான் மாட்டேன். நீ என்னமோ பண்ணு. இல்ல அந்த மாதிரி காட்டி கொடுத்து அசிங்கம் பண்ணா நம்மளுக்கு அந்த இதுதான், நம்மளுக்கே காட்டி கொடுக்குற மாதிரி தான். இல்லைங்க நான் அதையும் சொல்லிட்டு தான் வந்தேன். நீ ஏதாவது அறையோ குறையோ உள்ள வந்துட்ட, நான் கேட்டது உன்ட்ட பதில் இல்ல, சரியா? இந்த கத்துக்கணும்னு நினைச்சினா, நீ கத்துக்கணும் தொழில நீ வளர்க்கணும்னு நினைச்சினா என்கிட்ட வா, சரி நான் கத்து தரேன். அப்படி நீ அதை மெயின்டைன் பண்ணிக்க.
நான் வந்து உனக்கு தான் கத்து கொடுத்தேன், உனக்கு பெருமையா பீத்திக்கிட்டு உனக்கு போட்டோலாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏங்க இப்ப நான் உங்கள்ட்ட 2 3 கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு பதில் தெரியலன்னா அந்த பதில் நான் சொல்லிடுவேன். அப்ப என்கிட்ட வித்த இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப நான் என்ன சொல்லுவேன், சரி மாரிமுத்து ஐயா நீங்க ஏதோ படிக்கிறீங்க பரவாயில்ல, சரியா திருத்தம் இல்ல, நீங்க இது திருத்தமா கத்துக்கணும் ஆசை இருந்ததுன்னா நீங்க வாங்க நான் கத்து தரேன் நான் சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல ஒரு குருநாதர் லெவல்ல இருந்து அவர் நம்மகிட்ட வந்து பணிஞ்சுதான் பேசுறாரு, நாமளும் கத்துக்கணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. இவன் என்ன ஆளு மாதிரி நமக்கு போட நீங்க போயிடுவீங்க. நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். போட்டிக்குன்னு வந்து மாரிமுத்து சிசி என்ன போய் மோதி பாரு நவசக்தி சொன்னா உங்களுக்கு எங்க போய் விட்டாலும் விட மாட்டேன். அப்ப தெரியுது இல்லைங்க, அந்த பய உணர்வு வந்து ஏன் வருது, தெரியலன்னா வருது. அந்த மாதிரி அவன் தெரியாதனாலதான் யார போய் கேட்டாலும் அவங்களை எல்லாம் திட்டுறான். இதான் உண்மை. நீங்க ஒண்ணும் கிடையாது, சும்மா ஓம் அப்படிங்கிற எழுத்துக்கு விளக்கம் கேளுங்களா, எப்படி அசியசம் திட்டுவோம் பாருங்க. ஆமா, வெறும் ஓமுக்கு என்ன விளக்கம் கேட்டு பாருங்க. ஓம்னு 3 தடவை சொன்னாலும் போதும், அதுவே சொல்லிட்டு தான் எது வந்த காரியங்களும் நடத்தணும். சரிங்க, உங்கள்ட்ட பிண்ட தைலம் இருக்குதா ஐயா? என்கிட்ட இல்லையே. உங்கள்கிட்ட என்ன மைய வேற என்ன வச்சிருக்கீங்க? மையெல்லாம் இருக்குது. பிண்ட தைலம் வாங்குற அளவுக்கு நீங்க கெப்பாசிட்டியான ஆளான்னு தான் யோசிக்கணும்ல. சரி சரி சரி. பிண்டங்கிறாங்க, கருமுறை உருமுறைங்கிறாங்க, சண்டால கருமுறை, ஐங்கோல தைலங்கிறாங்க, குழி தைலங்கிறாங்க. ஆமா, எல்லாம் தெரியாதவங்க பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். குழி தைலம், ஐங்கோல தைலம், அண்டக்கரு, பிண்டக்கரு, சண்டால கரு, ராஜகரு, வசீகருன்னு சொல்றோம். ஒவ்வொரு கருவுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. சரி, நீங்க கேட்டீங்கல்ல அப்படியே சிம்பிளா பிண்டக்கரு இருக்கான்னு. ஆனா அந்த பிண்டக்கருடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா பேசி பார்த்தா உங்களுக்கு அது தகுதி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அந்த பிண்டக்கரு வாங்குறது பெருசு கிடையாது, அதை வச்சு வேலை வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வேலை நடந்து பெரிய விஷயம் சொல்றது புரியுதுங்க. ஏவல் அந்த பிண்டக்கரு எல்லாமே அனுப்புனா போகும் தெரியுமா? இல்லாம கூட போலாம். அப்புறம் பிண்டக்கரு வச்சு என்ன பண்ண போறீங்க? நான் இல்லாமலே ஒருத்தர் சாட்சி இருக்கேன், பிண்டக்கரு இல்லாமலே உருவு போட்டே சாட்சி இருக்கேன் நான். அது ஒண்ணு உருவு போட்டே நடக்கும். இதெல்லாம் பிண்டக்கரு சத்து போய் வாங்க வெண்டைக்காய்க்கு போய் இல்ல ஒருத்தர் சாய்க்கணும், அதுக்குதான். அது எனக்கு உத்தரவு கொடுங்க, போடும்போது பொம்மை பிடிக்கும் போது அது சொல்லும், இவ்வளவு நாள்ல சாய்க்கலாம், இவ்வளவு நாள்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லு. அது கரெக்டா டைம் சொல்லு எனக்கு. சொன்னா அது கரெக்டா நடக்கும். ஆனா உத்தரவு கொடுக்கலாம் வேலை ஆகலாம் அப்படின்னு நினைச்சுவேன் நான். அது ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. அது நீ இப்ப பிண்ட தைலம் தேவையில்ல, கருமை தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஆமா, அது எந்திரம் போட்டு உள்ள மடிச்சு வச்சு அடிச்சு விட்டாலும் முடிஞ்சு போச்சு கதை. அப்படி கூட செய்வான். இல்ல பொம்மை பிடிக்கும் போது சொல்லிடுவேன் நான், இந்த நேரத்துல அவன் சாய்வான் அப்படின்ட்டு. அதே மாதிரி சார்ஜ் இருக்கேன் கரெக்டா சொல்லிட்டாங்க என்கிட்ட. கள்ளக்குறிச்சியில ஒரு கிளைண்ட் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க, வருவேன் நான். நான் வந்து உங்களை பாத்துட்டு வரேன், தை மாசம் வருவேன். என்ன தேவதை நீங்க வச்சு உபாசனம் பண்ணிருக்கீங்க? அம்மன் தான், கருமாரி அம்மன் தான் வச்சுக்கிறேன். மாரியம்மன்? ஆமா, மாரியம்மன் தான். மாரியம்மன் யட்சினி வச்சிருக்கேன் நானு. அதாவது மன ரீதியா தான் சொல்லுவேன், காதல பேசாது. அவங்க வரும்போது மன ரீதியா சொல்ல, இந்த கடவுளை அவங்க கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடும். அவங்க வந்து அவங்க மூளை திரும்ப, என் வீட்டு மூளை திரும்பதே அவங்க இந்த தேவதை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல கும்பிடுறீங்கன்னு அப்படியே கரெக்டா சொல்லிடும். ஆமான்னு சொல்லுவாங்க. புரியுது. காதல பேசறதுலாம் வந்து அது ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா. அது பண்ணணும்னா அது ஒரு வரமுறை இருக்கு. அதுக்கு 2 பொம்மை செய்யணும், அதுக்கு பாவு. அந்த 2 பொம்மை பாவும் சேர்த்து இணைக்கணும். எனக்கு காதல பேசக்கூடாதுன்னும் போது அது நைட்ல இணைச்சு விட்டோம்னா அது 2 அது பேசிக்குங்க. இதுல எவ்வளவு விஷயம் இருக்குது, நம்மளுக்கு தேவை விட்டுருங்க. அதெல்லாம் காதல பேசணும், நம்ம தொலைஞ்சிட்டோம்.
கோயன்னு பேசின்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் பேசும்போதே எனக்கு அப்படிதான் ஒரு மாதிரி கிச்சு 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 கிச்சுன்னுச்சு. அப்புறம் மன ரீதியா ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு 3 நாள் கிச்சு கிச்சு இருந்துச்சு. அப்புறம் மன ரீதியா தான் பேசு. இதுதான் விஷயம். இல்ல அவரை பத்தி எதுக்குங்க சும்மா அவர் ஒன்றும் தெரியாது, அவர் எதனா பண்ணி கிடக்கட்டும். நீங்க அவர் பாவம், அவன் எதனா பிழைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு போடுறாரு அவரு. அவர் பேஸ்புக்ல தான் அவர் யூடியூப்ல இன்னும் நான் பார்த்தது இல்லை நானு. யூடியூப்ல அவன் யூடியூப் எவனும் பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் பேஸ்புக்ல 150 ஐடி வச்சிருக்கான். ஐடி 150 ஐடி. அதெல்லாம் கொண்டு போய் கண்டுபிடிச்சி கிரைம் பிரான்ச்ல கொடுத்தாச்சு, சைபர் கிரைம்ல கொடுத்தாச்சு. ஏன் அந்த மாதிரி வச்சுக்கிறாரு அவரா? அவனே திருட்டு பையங்க, திருட்டு பையன், ஃப்ராடு. அவன் ஐடியில அவனே போடுவான், அடுத்த ஐடியில் போய் அவனே லைக் பண்ணுவான், அடுத்த ஐடியில் போய் குருவே வணக்கம்மா, இன்னொரு ஐடியில் வந்து நவசித்தம்மா வாழ்கம்மா, இன்னொரு ஐடியில் வந்து என்கிட்ட எச்சினி பேசுதும்மா. இதெல்லாம் ஒரு பழப்பாக்க அதெல்லாம் அவனுக்கு தான் இப்ப நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க. இப்ப இல்லங்க சப்போர்ட் எல்லாம் பண்ணலங்க, அப்புறம் விட்டு போங்க அப்படின்றீங்களே. மனுஷன் இப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது உங்க அக்கா தங்கச்சி உங்க அண்ணன் தம்பி யாராவது போய் இலவசமா 100 பேருக்கு குடுவை தரேன்னு சொல்லி சொல்றானே, அதுல வாங்கினா அது எச்சினி பேசுமா? இல்ல அதுல அந்த எச்சினில இருந்து அவன் தப்பிக்க முடியுமா? இல்ல அந்த எச்சினி சாபத்தை வந்து யாரு காப்பாத்துறது? இல்ல கருமுறை குடுக்கறாரா இல்ல மூலிகை முறையில குடுக்கறாரா? ஏதோ ஒரு வெண்டக்கா இது நீ குடுக்கற, உனக்கே எச்சினி பத்தி தெரியாது, நீ குடுக்கற, அத வாங்கிட்டு போய் படிக்கிறவனுடைய மனநிலைமை, அவனுடைய குடும்ப சூழ்நிலை யாரு யோசிச்சு பார்த்தா? ஆமா, நான் உங்களை கேக்குறேன், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த நிமிஷமே அவனை பேசுற நிறுத்தி போடுறேன். அவன் எச்சினி வாங்குறவன், எச்சினி விக்கிறவன், எச்சினி கொண்டு பண்றவன், அவனெல்லாம் யாரு காப்பாத்துறது? ஆமா, கருமுறையில கொடுத்தனா காப்பாத்த முடியாது. ஏங்க உருமுறையில கூட தான் வித்தத்தை உருமுறையில கூட சில அதுவும் சொல்றது வாஸ்துன்னா காப்பாத்த முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏழப்பட்டவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுங்க. போடும்போது உருமுறையில மந்திரம் படிக்கிறோமே, திசை கட்டத்துக்கு கட்ட எதுக்கு போடுறோம்? என்ன தேவையில்ல இதை போடுறோம்? அவர் திசை கட்டெல்லாம் அவர் போட மாட்டாராம். அவர் உயிர் தெரியும் அவருக்கு. உடற்கட்டு திசை கட்டெல்லாம் போட மாட்டாராம். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சா பேசணும், இல்லையா விட்டுறணும். நான் உங்களுக்காக தான் சொல்றேன். உங்க அக்கா தங்கச்சி யாராவது போய் அண்ணன் தம்பி யாராவது போய் அந்த 100 பேர்ல ஒரு ஆள் குடுவாங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? புரியுது. அது வந்து குடும்பத்தை நாசமாயிடும் பாக்குறேன். அப்ப உனக்கே தெரியல, நீ எதுக்கு இந்த வேலை பாக்குற? இப்ப நவசக்தி போய் கூலி வேலை செஞ்சு டெய்லர், அவன் துணி தைக்க வந்தா டெய்லர் தானே, புரியுதுங்களா? டெய்லர் அந்த ஊருக்கு பஞ்சம் பழக்க வந்த பரதேசி அவன், புரியுதுங்களா? அவன் வந்து டெய்லரு, ரிங்ஸ் டெய்லர், புரியுதுங்களா? இதுவே தெரியல உங்களுக்கு? எனக்கு அவர் பத்தி தெரியாது. அதெல்லாம் தெரியாத ஒருத்தர் வந்து விட்டுட்டு போங்க, ஏங்க தேவையில்ல சண்டைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு விதி எங்க தெரியுங்க, அவன் பாவங்க அப்பாவிங்க, ஏதோ தெரியுதான் வாய் விட்டுட்டா, என்னமோ பண்ண மாட்டான், நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க, நீங்க விட்டுட்டு போங்க நீங்க சொல்லுங்க. ஐயா அவரு யார நம்ம யார நம்ம யாரெல்லாம் சொல்லணும். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப ஏதோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்றீங்க, விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஏயா ஒண்ணு தெரியாத ஒரு விஷயம் செய்யக்கூடாது, புரியுதா? நீ சொல்றது வாஸ்தவம் தான், இல்லன்னு சொல்ல. ஒரே விஷயம் தாங்க, உங்க குடும்பத்தை ஒரு ஆள் போய் அந்த குடுவை வாங்கி பூஜை பண்ணா அந்த குடும்பம் அழிஞ்சதுன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஏன்டா எதுவுமே எதுக்கு கொடுத்தா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க, கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டான்? அப்ப எவனோ ஒருத்தன் போய் வாங்கிட்டு போய் அழிஞ்சா தப்பு கிடையாது, அவன் நல்லா இருக்கணும். அது மட்டும் நம்ம மாந்திரி சாஸ்திரத்தை அது உண்மைன்னு சொல்லுதா? அது தர்மமா? சரி, அது கூட நீ 10,000 5,000 கூட வாங்கலையா? அது எப்படி? அதான் எனக்கு அதே பொய் தான்றான். அதான் சொல்றேன், உன் வீட்டு கை காசு போட்டு ஒருத்தன் 250 ரூபாய் குடு வச்சு எச்சினி வச்சு குடுக்குறங்கிறிய, அப்ப அது எச்சினியே இல்ல. அப்படியே நீ கொடுத்தாலும் அது உண்மையே கிடையாது. நீ என்ன பண்ணுனா, இந்த குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பூஜை பண்ணதுக்கு 500 ரூபாய் காசு கொடுன்னு கேக்குற. ஆமா. அப்ப ஒரு குடுக்கு 250 ரூபாய் உனக்கு ஆதாயம் தானே? ஆனா கேட்டா ஐயா பூஜை பண்ணதுக்கு மட்டும்தான் ஐயா காசு, குடுவை ஃப்ரீ, ஆமா எச்சினி ஃப்ரீன்றது. ஓஹோ வெளியே போனா ஐயா 10,000 கேக்குறாங்க. ஓ இப்பதான் புரியுதுங்க.
வீடியோ போட்டிருக்கான், போய் பாருங்க. சும்மா ஏதோ பேசிக்கிறீங்க. வீடியோல சொல்லிருக்கான், பூஜை பண்ண காசு மட்டும் கொடுங்க. ஓஹோ. 1500 பூஜை பண்ண காசு கொடுங்க, 2000 கொடுங்க. ஒரு வாரம் பூஜை பண்ணி கொடுத்தோன்னா 3500 கொடுங்க. அப்ப என்னங்க கணக்காச்சு? அது எங்கே போயிடுமே காசு? அப்ப கணக்கு போட்டு பாருங்க. ஒரு ஆள் ஒண்ணு 250 ரூபா வச்சாலே 100 பேர் 25000 ஆச்சு. 25000 ஆச்சு. இவன் ஒரு ஆள் ஒண்ணு 500 ரூபா வச்சானா 100 பேத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 50000 ஆச்சு. 50000 ஆயிடுச்சு. ஒரு ஆள் ஒண்ணு 750 கணக்கு வச்சா 100 பேருக்கு 75000 ஆச்சு. அப்படி சொல்லுங்க. தரேன் மட்டும்தான். எப்படின்னா 100 பேருக்கு 1 லட்சம் ஆச்சு. ஆமா ஆமா, சில்லறைய போட்டு பெருசா பிடிக்கிறான். இதுவே உங்களுக்கு தெரியல. ஏங்க 1 லட்சம் பெருசா 1000 ரூபாய் பெருசானா 1 லட்சம் பெருசா 1000 ரூபாய் கம்மி தான். ஆனா அது 100 பேருக்கு இருக்கும்போது அதிகம். 100 பேருக்கு பல்கான அமௌண்ட். 1000 ரூபாய் கொடுத்து இவனு கேள்வி கேட்க மாட்டான். அவனுக்கு யாரு கேட்பாங்க? 1000 ரூபாய் கொடுத்து. 1000 ரூபாய் கொடுத்தேன் சார், நடக்கலாம் போட முட்டுமா. 1 லட்சம் கொடுத்தா கேள்வி கேட்பான். வித்த தெரியாம கட்ட செய்வான். ஓ ரைட் ரைட் ரைட். இதெல்லாம் ஒரு பழப்பாங்க. அது அவன்கிட்ட சொல்லணும். இப்போ தெரியுதா நான் ஏன் கேள்வி கேட்கறேன்னு? அதான் ரைட் ரைட். நம்ம குடும்பத்தை ஒருத்தன் போய் இந்த மாதிரி எச்சினி வாங்கி பண்ணாங்கன்னா அவன்கிட்ட வாங்கிட்டு போற எச்சினி வேலை செய்யாத எச்சினியே இல்ல. ஃபர்ஸ்ட் அது வெள்ளருக்கு கட்டையை வாங்கி வச்சு போட்டீங்கன்னா அது வந்து எச்சினியா? வெள்ளருக்கு வேலை செய்யாது. ஏங்க நான் என்ன சொல்றேன், வெள்ளருக்கு வேலை செய்யணும். பெரிய செடியா வச்சிருக்கான். அப்ப எனக்கு வேலை செய்யும் தானே, நான் ஏன் கஷ்டப்படணும்? ஃபர்ஸ்ட் ப்ராக்டிகலா யோசிக்கணும் ஐயா. எதெல்லாம் வேலை செய்யும், இதெல்லாம் வேலை செய்யாது. ஒரு செடி இப்ப செடி வளர்க்குறான் பாருங்க, வெள்ளை செடி வைக்கிறான்ல, மரக்கன்று வைக்கிறானே. ஆமா. பாருங்க வெள்ளருக்கு பாத்தீங்கன்னா 100 செடி வச்சிருப்பான், 1000 செடி வச்சிருப்பான். ஆமா. அப்ப அவன்லாம் அப்ப அவன்கிட்ட எச்சி வேலை செஞ்சுட்டே இருக்கான். அவன்லாம் கோடீஸ்வரா வந்து. அவன் கோடீஸ்வரன், அவன் தானே கோடீஸ்வரன்ப்பா. ஆமா, ஒரு 50,000 இருக்குங்கன்னு வச்சாலே கோடீஸ்வரன் தானே. அதுக்கு உருவு எத்தனை அதுக்கு? நான் என்ன சொல்றேன், அந்த வெள்ளருக்கு எடுத்துட்டு வந்து அது நீ மந்திரம் சொல்லி உருவேத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு? அத நம்ம கேட்போம்ல. ஆமா, உருவேத்த நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. எங்க ஒரு மூச்சு விடாத ஒரு பெரிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களே நான் கேக்குறேன், மூச்சு விடாத நிறைய ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு கட்டு மந்திரத்தை சொல்லுங்க பாப்போம். நான் வேணா மந்திரம் சொல்றேன். இப்போ நான் வேணா இப்போ ஒரு மந்திரம் கட்டு மந்திரம் சொல்றேன். ஆனா என் மூச்சு விடாத சொல்லுவேன். முடிஞ்சாலும் மூச்சு விடாத சொல்றேன். ஆனா ஒரு கட்டத்துல மூச்சு விட்டுருவேன். மூச்சு விடாத எப்படி சொல்ல முடியும்? பயிற்சி தானங்க. பயிற்சி அது ஓகே, சரசரன்னு ஓடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்படி கூட இப்ப நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிட்டேன்ல. ஆனா உங்கள்ட்ட அது சொல்றேன்னு வாய் வரல பாருங்க, சமாளிக்கிறீங்க. என்னன்னா இல்ல சரி நீங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஒரு மந்திரத்தை ஆரம்பிச்சு அதை முடிக்கிறவருக்குள்ள எத்தனை தடவை மூச்சு விடுறோம் பாப்போம். அப்ப என்ன ஒரு விஷயம்னா சொல்றேன் சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் அதுதான். இப்ப என்ன கேட்டீங்கன்னா அப்படியே மூச்சா சொல்லுவேன். ஓம் கணபதி பாதாரவந்தம் சரசன் வச்சுக்கிட்டே 4 மணி 200 விருப்பத்தை காவல 8 ஈஸ்வர காவல 200 காப்போன பத்திரகாளி காவல கால் குற்ற ஓம் வீரபத்திர ஓடிவா. இப்பயே மூச்சு விட்டுனா விட்டுட்டா ஓம் வீரபத்திர அடி அடி முறி சுடு சுடு 30 30 40 விஷயம் அஷ்டத்துக்கு பல ஆயிரத்தி ஐயாயிரம் சங்கருக்கு சகருக்கு சோழருக்கு பெருமக்கு பிறகு விசுருக்கு கொண்டு என்னோட இருந்து மாணவர்களுக்கு ஓடியா சுவாகா. இவ்வளவு இதை வந்து இவ்வளவு வேகம் கிடுகிடுன்னு சொல்லிட்டேன். இதே ஓம் கணபதி ஓங்கார கணபதி அங்கார கணபதி ஐயம் கணபதி கிளியும் கணபதி அப்படின்னு சொன்னா கணபதி வாவா கணபதி அந்த மயிரெல்லாம் இல்ல, அதெல்லாம் வாவா கணபதி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா சொல்லி வச்சிருக்கோம். வாவா கணபதி மங்கமங் கணபதி மங்கமங் கணபதி எங்கம் கணபதி அதெல்லாம் இல்ல. மகார கணபதி அகார கணபதி அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் சும்மா கேட்டா பஞ்சாயத்து கணபதிமா. அதனால எல்லாம் வந்து ஒரு கட்டு மந்திரத்தை போடுறோம் அப்படின்னா ஓம் சிவனர் முருகா அரும கந்தா குமரா இந்தனுக்கு அருள் புரிவா இன்னனி எருப்பா ஏரி மயிலும் சூர சம்சாரா சுப்பிரமணியா மூவிரு கந்த வள்ளி திருமணம் உரா வீதுவர்கள் வாழ்வுர்கள் வல்ல முருகை சோழமுருகை சுக்கமன் அம்பூர் ஆயுர்வேதி பிரியமணி எரி கொல்லிவாத பிசாசு குட்டிச்சாத்தான். இது ஒரு கட்டு. ஓம் பைரவா ரத்னமாலை ரத்னமாலை நாகவாச பைரவா இன்னும் தாம் இருப்போம் பொது கட்டு திரும்பி கட்டு அப்படின்னு ஒரு பைரவ கட்டு. ஓம் அனுமன் தான் ஓடி அனுமன் தான் ஒரு மலை குத்தவா ஒரு மலை மோதா அனுமன் கட்டு. ஓம் காளி உமாதேவி மகாபாரி சத்து மைசாசுனி காளி கட்டு. இப்படி என்கிட்ட அப்படியே கேட்ட டக்கு டக்குன்னு தருவேன். எங்க நீங்க 2 கட்டு ஏதோ ஒன்று சொல்ல பார்ப்போம்.
தெரியும் தெரியும் அவ்வளவுதான். நேரம் வந்து சொல்றேன் அவனுக்கு. சும்மா நேரம்லாம் என்ன சும்மா இதான் மலுப்பு பேச்சு, இதான் தெரியலங்கிறது. சரி நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்க படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டீங்க, விடுங்க உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நேரம் சவால போடலாம். இதான் நான் சொல்றேன்னா நீங்க டக்குன்னு சொல்லியிருந்தா ஓ சரி ஏதோ வெத்தக்காரன்னு நம்ம சொல்லுவோம். நீ முருகர் வச்சு போட்டுறீங்க, காளி வச்சு போடுறீங்க, எல்லாம் தெரியுது சொல்லுங்க. அது இப்ப உங்களுக்கு புரியுதா? நான் உங்களை வந்து குறை சொல்ல கிடையாது, எனக்கு தெரியும். நீங்க முருக வச்சு போடும்போது உங்களுக்கு பின்னாடி முருக வச்சு நானும் அடிச்சிருவேன். நீங்க காளி வச்சு போட பின்னாடி நானும் காளி வச்சு அடிப்பேன். நீங்க பேர போட்டா பின்னாடி நீங்க அனுமனை போட்டா நானும் அனுமதிச்சு அடிப்பேன். அப்ப வெத்ததான் பேசுவோம். அப்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, உருவ வச்சு போட்டா உருவம் இல்லையா, வெள்ளை இருக்கு வச்சு உருவம் இருக்குன்னா உனட்டு என்ன இருக்குது, உருவ எத்தனை ஏறும் தான், நீ எத்தனை ஏறுமா? அப்படிதான். அதனால நவசக்தியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை இருக்கட்டும், அது புள்ள இருக்கிறது கூட இருக்கட்டும், அதுல அவனுக்கு உருவேத்துறதுக்கு அவன்கிட்ட பிராணம் இல்ல, சக்தி கிடையாது. புரியுதுங்களா? என்ன வேற ஐயா? புரியல. எச்சனிக்கு என்ன வேற வைக்கணும்? அதுதான் நான் பயிற்சியா கொடுத்துட்டு இருக்கேனே. நீங்க அப்படியே கேட்டா எப்படி நான் உங்களுக்கு தந்துருவேன்? எனக்கு தெரியும் ஐயா. இல்ல அதுதான் நான் பயிற்சி. இப்ப எச்சனிக்கு உண்டான வேறு நான் கொடுக்குறேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சித்திரமூல செடியை குறி சொல்லும். சித்திரமூல செடி குறி சொல்லும். இப்ப நீங்க எச்சனிக்கு வேறு தெரியும் சொல்லிட்டீங்க. சித்திரமூல செடி எச்சனிலாம் வசியமான செடி. இதுக்கு இன்னொரு செடி இருக்கு, அந்த செடி நீங்க சொல்லுங்க. நான் தப்புன்னு சொல்றேன். பேசுவாரியா? அதெல்லாம் வேலை செய்யுங்க. நீங்க புக்ல போட்டுருக்க. சரி, அத உங்க எச்சனி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். சித்திரமூல செடி அட்டகாசமா வேலை செய்யும். இப்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்க வேணா காப்பு கட்டி அதுக்கான மந்திரத்தை நீங்க இந்த இந்த காப்பு கட்டி எடுப்பாங்களே, நசி மசி மசி நசி, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் கிடையாது. உயிர் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் புக்ல 10 ரூபா புக்ல இருக்கு. 10 ரூபா புக்ல அது இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மகாமொழி, ஓமொழி, மகாமொழி, சர்வமொழி, ஜீவமொழி, உன்னூறு இருக்கா சுவாகா, இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு இடையில இன்னும் 4 பொருள் இருக்கு உள்ளார, அதுக்கு இடையில இருக்கு. அதை யாருமே குடுக்கல. கேப் விட்டாச்சு. கேப் அதை நெருக்கிதான் இவனு அதான் ஓமொழி, மகாமொழி, சர்வமொழி, ஜீவமொழி, உன்னுயிர் உன்னுடன் இருக்க சுவாகா சொல்லிட்டாச்சு. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இடையில 4 பாயிண்ட் 4 பொருள் உள்ள இருக்கு. அத சொல்லி எடுத்தாதான் அது மூலிகை உயிர் நிக்குது. நிக்குது. இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட பயிற்சியில வரவங்களுக்கு இந்த இந்த முறையை நான் சொல்லி கொடுப்பேன். ஐயா, இந்த புஸ்தகத்துக்கு குப்பையில போட, இந்தா இந்த இடத்துல இத சொல்லியா, இது கரெக்ட் தான், பக்கத்துல இத சொல்லு, இந்தா அடுத்த பாயிண்ட் இதை வை, இப்ப எடு மொழி எடு வேறு எடு குடுங்கப்ப அப்படின்னு நாங்க சொல்லி தரோம். அந்த வேறு வேலை செய்யுது. புரியுதுங்களா? எனக்கு அது தெரியாது, அந்த சூட்சம் தெரியாது ஐயா. சும்மா புக்ல இருக்கிறத வச்சு நீங்க சொல்லுவீங்க. அப்புறம் ஏன் அப்புறம் வித்த வர மாட்டேங்குது, ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது கேட்டா பதில் இல்ல. கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம், புக்ல உள்ளதான் சொன்னோம். ஏடா மந்திரம் 10 ரூபா புத்தகத்துல இருக்குது, பாட்டம் போட்டாங்கலாம், அதான் மந்திரத்தை கொடுத்து எல்லாம் மறைப்பொருளா எல்லாம் எழுதி வச்சு கூட்டணும். நீ 10 ரூபா புக்கு வச்சுட்டு நான் மந்திரம் படிச்சா தீட்சை கொடுத்தேன்னா அது எப்படி சாத்தியமா? இதுதான் நான் திட்டுறேன். இப்ப நீங்க கேட்டீங்க எச்சனி சொர விதைன்னு சொல்லிட்டீங்க. நான் சொர விதெல்லாம் இல்ல. சொர விதை எங்க அது எங்க குப்பை மாதிரி கிடக்குதுங்க. அது இருக்குது, நிறைய இருக்குது. புரியுதுங்களா? சித்திரமூல செடி எங்க பாத்துருக்கீங்களா? சித்திரமூல செடி நான் பார்த்தது இல்ல. சித்திரமூல செடி அது பேரே பாருங்க, அது சித்தர் பேர் வருது பாருங்க, அதான் சித்திரமூல செடின்னு பயங்கரமான பேரு. அதெல்லாம் அமானுஷ்யமான செடி சித்திரமூல செடி. அந்த செடியெல்லாம் நம்ம காப்பு கட்டி எடுக்கணும். ஆனா அந்த செடி எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா செடி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு, அந்த இடம் ஒரு ரகசியம் இருக்கு. அது நான் சொல்லக்கூடாதுல்ல. அது என் பயிற்சியில் வரவனுக்கு சொல்லி தரோம். பயிற்சிக்கு வரணும் நீங்க சொல்லுவீங்க. பயிற்சி வரவங்களும் நம்ம சொல்லி தரணும். மனசாட்சி கட்டுப்பட்டு, தேவருக்கு கட்டுப்பட்டு, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, இந்தாப்பா இந்த செடி இப்படி எடு, இந்த காப்பு கட்டு. பேய்மேட்டி செடியை காப்பு கட்டி எடுக்கலான்னு ஒரு நூல்ல சொல்லுது. நான் சொல்றேன், பேய்மேட்டி செடியை காப்பு கட்டி எடுக்கவே முடியாது. எடுக்க முடியாது. அது நிறைய இருக்கு, வேறு நிறைய இருக்கும். பேய்மேட்டி ஏதுங்க வேறு? பேய் மிரட்டி ஐயா, பேய் மிரட்டி தான் நானும் சொல்றேன். என்ன பேய் மிரட்டி சொல்லுங்க, வேறு இருக்காதுன்றீங்களா? வேறு இல்ல. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? சரிங்க, சொல்லுங்க ஐயா. நீங்க பேய் மிரட்டி எதை சொல்றீங்க நான் சொல்லட்டுமா? இந்த விளக்கு போடுவாங்களா அந்த இலை தானே சொல்றீங்க?
என்ன சிரிக்கிறீங்க? பேய் மிரட்டி கொல்லிமலை இருக்கு பெருசா. கடவுளே கடவுளே. சரி சரி, என்ன பண்றது, அது பேய் மிரட்டி தான். சரி, உங்க வரி பேர் அது இல்ல. அது இல்லாம இன்னொரு பேய் மிரட்டி இருக்கு தெரியுமா? அது பேய் மிரட்டியே வச்சுக்கீங்க. உங்களை நான் உங்க இதை நம்பிக்கை கெடுக்க விரும்பல. சரி, இன்னொரு பேய் மிரட்டி இருக்கு. இந்த ஒத்த பரமட்டை ரத்த பரமட்டைன்னு சொல்லுவாங்க, அதே தெரியுமா? ஒத்த பரமட்டை ரத்த பரமட்டைன்னு சொல்லுவாங்க. ஒத்த பரமட்டை ரத்த பரமட்டை, ஆமா, தெரியுமா? கேள்விப்பட்டதில்லையா? கேள்விப்பட்டதில்ல. அது தெரிஞ்சாதான் இன்னொரு பேய் மிரட்டியை பத்தி தெரியும். ஓஹோ. இல்ல, ஒரு பேயை விரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மூலிகை பவர் இருக்குன்னா அது சாதாரணமா கிடைச்சிருமா? சாதாரணமா கிடைச்சிருமா? பேய் மிரட்டின்றது பார்த்து அது சொல்லியிருக்காங்க, ஆனா நான் பார்த்தது இல்ல. அது வேற விதத்துல இருக்கும். அது நம்ம கொல்லிமல்ல சொல்லியிருக்காங்க, பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. இப்ப நான் வித்தியில உங்களோட மேல இருக்கேன் கீழே இருக்கேனா? நீ மேலதான் இருக்கீங்க. இப்ப தெரியல அப்படின்னு நான் எங்கேயும் நிறுத்த மாட்டேங்க. உங்களுக்கு தெரியும்னா, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எச்சினி மூலிகை என்னன்னு கேட்டீங்க. நான் டக்குன்னு அடுத்த மூலிகை நிறைய சொல்லிட்டேன். ஆனா அந்த மூலிகை நான் மூலிகை சொல்லி அதை பேரை சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு தெரியல பாருங்க. இப்படிதான், இதனாலதான் இப்ப நீங்களே கம்முன்னுட்டீங்க. இப்ப இதான் அவசியம் வந்தா எந்த ஒரு அப்பனுக்கு அப்புறம் தான் என்கிட்ட பேசுவானாம்பா. நான் ஒரு அப்பனை பிறந்த வாடா பேசுறேம்மா, ஜாலக்கடை தட்டுறாமா. எந்த அப்பா பேசிட்டு அங்க போறீங்க, வேற திருப்பூருக்கு போறீங்க. ஏங்க நீங்க அவனை வச்சுதானங்க ஸ்டார்டிங்ல பேசுனீங்க? ஆமா ஆமா, அப்புறம் பின்ன அவனை வச்சுதான் பேசுனீங்க. அப்ப நான் அவனை வச்சுதான் சொல்ல முடியும். இதே அவனாந்தா ஏன்னா ஒரு அப்பனுக்கு அப்புறம் தான் ஜால நவசத்தி அவன் வச்சுக்க மாட்டான்பா. நான் சொல்லுவேன், டே நான் ஒரு அப்பனுக்கு போறேன் வாடா பேசுவேன்பா. நீ உடனே நான் உன்னை நவசக்தி உன்னை அந்த சும்மா விடாது, அந்த நவசக்தி உன்னை சும்மா நவசக்தின்னு என்னன்னு சொல்றான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நவசக்தின்னு என்ன? 9 சக்தி. ஆமா, நவகிரகத்துல சக்தி, நவசக்தி 9 சக்தி. 9 சக்திக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நல்ல மனுஷனுக்கு சனீஸ்வரனையே நவகிரகம் பிடிக்குது. ஆமா, எல்லா தேவரையும் சனீஸ்வரன் பிடிக்கிறான். நீ சும்மா அதாவது என்ன ஒரு பேரு அப்படியே ஒரு கிராண்டா ஏதோ ஒரு பேர் வச்சுட்டா நவசக்தி அப்படின்னு வச்சுட்டா, இப்ப தசசக்தியும் வச்சுக்கலாம், இல்லையா அஷ்டசக்தி வச்சுக்கலாம், நவசக்தியும் வச்சுக்கலாம். இப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவரு தெரிஞ்சது வச்சுட்டாரு, விடுங்க. இல்ல ஏமாத்துறது தானே, ஏமாத்தானுங்க. ஏன் பித்தலாட்டம் ஏமாத்துறான், அத நாங்க சுட்டி காட்டுறோம். நீ பொய் சொல்றடா, உனக்கு பித்தலாட்டம் பண்ற, உனக்கு ஒரு மயிறு தெரியலன்னு சொல்றோம். அது நவசக்தி உனக்கு சும்மா நவசக்தி யாரும் கேள்வி கேட்கறோம். நவசக்தி சும்மாவோட என்னடா சொல்ற? நவசக்தின்னு நான் சொல்லு. நவசக்தி 9 கிரகம் சேர்ந்து நவசக்தி. 9 கிரகம் உடல்ல நவசக்தி இருக்குண்ணா. உடல்ல நவசக்தி எங்க இருக்கு? உடல்ல 9 ஓட்டை தான் இருக்குது. நவ துவாரங்கள் உடல்ல இருக்கா இல்லையா? அப்ப நீ சொல்ற அப்ப 9 ஓட்டை தான் சொல்ற. அப்ப அவனுடைய பேசிக் எல்லாம் ஓட்டை, அவ்வளவுதான். இது யாருன்னா சொல்லாம நவசக்தின்றது நவ கிரகங்களும் நவ அம்மான்னு சொல்லலாம். அது ஏன் அவர் சொல்ல மாட்டாரு? நவ கிரகங்கள் எல்லாமே ஆம்பளை தானுங்க. அங்க எங்க அம்மான் இருக்குது? சும்மா லூசு மாதிரி பேசாதீங்க, கடுப்பேத்தீங்க. அம்மானு வாயில வருது, அப்ப நீங்க அவனோட சிசினா? நான் ஏங்க சிசியா? அம்மான்றீங்க, அம்மான்றீங்க. அப்புறம் நவகிரகங்கள பொம்பளை இருக்கிறதுல நவசக்தின்றது அவரு அம்மா பேர் வச்சு சொல்றாரு, அவ்வளவுதான். தெரியல. நவசக்தின்னா வேற, நவகிரகங்கள் வேற, நவகிரகங்கள் வேற. சும்மா அதெல்லாம் கொண்டு வச்சுட்டு ஒவ்வொரு கிரகங்கள் 9 கிரகங்கள், அதுல நவசக்திகள் போட்டாரு அவர். விட்டுருங்க. அவன் மென்டலா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நீங்க இப்ப நான் பேசின வரைக்கும் அவன் மென்டலா இல்லையா? மென்டல் தான். நவசக்தின்றது நவசக்தி. இப்ப உங்களுக்கு உடம்புல 9 ஓட்டை இருக்கு, அவனுக்கும் 9 ஓட்டை இருக்கு. அந்த 9 ஓட்டை நவசக்தின்றான். அதை நாம எப்படி ஏத்துக்க முடியும்? கிரகங்கள் 9 கிரகங்களும் சொல்லலாம். அவன் சொல்லிட்டு போ, கிரகம் அப்படி கூட சொல்லிட்டு போ. அதை விட்டு நீ நவசக்தின்னு பேர் வச்சு பேசினா நாங்க போய் ஒத்துக்குவோம். சரி, அது கூட வச்சுக்க, உன்னை யாரும் கேட்கல. ஆனா அதை வச்சு நீ மாந்திரிகம் பண்ற அது தப்பு தானே? அது கேள்வி கேட்க தானங்க செய்வாங்க. மாந்திரிகம் பண்றேன்னு சொல்ற, அது மாந்திரிகம் பண்ணா அப்ப மாந்திரத்தை வெட்டியே சொல்லு, மாந்திரத்தை சூட்சும சொல்லி கொடு. நீ உன் வீட்டுல சொல்லிட்டு தான் உன்னை யாரும் கேள்வி கேட்கறத. நீ தெருவுல கத்துற நான் மந்திரவாதின்னு, அப்ப நாங்க கேட்க தானங்க செய்வோம். தெருவுல சபையில மந்திரவாதி மந்திரவாதின்னு கத்துனா அப்ப தெருவுல இருக்கிறவன் என்ன மந்திரவாதின்னு கேட்கதான் செய்வான், பதில் சொல்லதான் செய்யணும். நீ உன் வீட்டுக்குள்ள கத்து, யாரு கேக்குறா? உன்னை யாரும் கேட்டமா?
தெருவுக்கு வந்துட்டப்ப 100 பேருன்னு சொன்னோடனே தெருவுக்கு வந்துட்டோம்னு சொல்ற. இவன் 100 பேரு இதுல நீ Facebookல பதிவு போட்டாலே தெருவுக்கு வந்ததுன்னு அர்த்தம். ஆமா, Facebookல பதிவு போடுற நவசக்தி மாந்திரிக பயிற்சிங்கிற, அப்ப நீ தெருவுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். ஆமா, தெருவுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். தெருவுல வந்து நீ சபையில வந்து சொல்ற நான் வந்து மாந்திரிக கத்துறேன்ற, அப்ப எல்லாரும் கேள்வி கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மாந்திரிக எப்படி கத்துற சொல்லுன்னு கேட்டா நீ எல்லாம் திட்டுவியா? இன்னும் திருவண்ணாமலை என்ன மாரிமுத்து ஐயாவா திட்டு வாங்கிட்டு போறதுக்கு? நான் ஜாலக்கா திருப்பி அடிப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா உன்னோட நான் வெத்தக்காரன். வேணாமா மோதி பார்த்துவோம். மோதி பார்த்துவோம். மோதி பாக்குறாள் எனக்கு இல்லையா? அவனை சொல்றேங்க. நீங்க என்ன என்கிட்ட போத அளவுக்கு நீங்க என்ன அவ்வளவு திறமையானவரா? நான் அந்த அளவுக்குலாம் திறமை இல்லையா எனக்கு. பெரிய பேரெல்லாம் முட்டி உடச்சு அனுப்பிச்சிட்டேன். சும்மா அதெல்லாம் தப்பு தானே, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி ஐயா போன் பண்ண நோக்கம் என்ன அது சொல்லுங்க. வேலை இருக்குது, சொல்லி பிரச்சனை பார்க்கணும். சொல்லி பிரச்சனை பாக்கணுமா? சரி பாருங்க ஐயா, பாருங்க வரேன் ஒரு நாளைக்கு வரேன். நீங்க போன் பண்ண நோக்கம் என்னன்னு சொல்லுங்க ஐயா. போன் பண்ண நோக்கம் என்னன்னா, ஏன் அவரை திட்டுறீங்க? அவர் எங்கன்னா கொடுத்தா போறாரு, எங்கன்னா போறாருன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு தகுந்த நோக்கம் சொல்லிட்டீங்க நீங்க. அப்ப உங்க அண்ணன் தங்கச்சி இருந்தா நீ விட்டுட்டியா அப்படின்னு கேட்டீங்க. இதுதான் விஷயம் அப்படின்னும் போது சரி ஓகே, இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவன் எத்தனை கொடுத்தான்ல, எல்லாத்துக்கும் போட்டோவும் Facebookல போட்டு அதுல பாருங்க ஒரு லேடிஸ் இருக்காங்க. பாவம்ல லேடிஸா? ஐயா எல்லாருக்குமே சாத்தியமாகாது ஐயா, யாருக்குன்னா ஒருத்தர் தான் சாத்தியமாகும். அப்படின்னும் போது அது இப்போ வீட்டுல எத்தும்போது அது இன்னாக்கு வச்சு கொடுக்குறியா தெரியாது. ஒண்ணு கருமுறை கொடுக்குறியா இல்ல உருமுறை கொடுக்குறியா தெரியாது. அப்படின்னும் போது அந்த கருமுறை கொடுத்தனா அவங்க வீட்டுல வச்சனா அது நாசமா போயிடும். எந்த முறையா கூட கொடு, ஆனா அதுக்கு நீ தகுதியா நல்லா இருக்கும்ல. இப்ப மாரிமுத்தையா நீ குடுக்கறது பெருசு இல்ல, நீங்க தகுதியா நல்லா இருக்கும்ல. அது சரி ஓகே, நம்ம ஒருத்தர் கொடுக்கணும்னா நம்ம அதுக்கு தகுதியா இருக்கணும். ஆமா, சரி சரி சரி. அததான் நான் சொல்றேன். நவசக்தின்ற சிவகுமார் உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ குடுக்கற, அப்ப நிரூபியே. மாரிமுத்தையாவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், ஜாலக்கா நம்மளோட வித்தக்காரன் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை பேசணும்னு பேசுறீங்க. உங்களை ஏழாரமா பேசணா இல்ல, அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினா இல்ல இல்ல, நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். அதெல்லாம் ஒருத்தர் என்ன விஷயம் இருக்கான். அது போல ஒரு தெரியலனா ஒருத்தர் நம்ம கேட்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க ஐயா, பாருங்க. நல்லது ஐயா. நன்றி ஐயா. சரி.